ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கோர்வையாக இருக்கிறதுக்காக நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம சைட் பை சைடாகவும் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே நல்ல வாசனைக்காக 4 ஏலக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். நமக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பாலில் 1 கப் தேங்காய் பால் வேணும். இப்போ அடுத்தது மறுபடியும் அதே தேங்காவை மிக்சியில் மாற்றிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வடிகட்டி வச்சுருக்கேன். 2ஆம் தேங்காய் பாலில் 1 கப் இருக்குது. அதனால் நமக்கு மொத்தத்தில் 2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் இடியாப்ப மாவு அது ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறமா இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வைக்கணும். ரொம்ப ஹார்டாக கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஷேப் பண்ணாலும் ஷேப் ஹோல்ட் ஆகணும். ரொம்ப அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன ரவுண்டாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நீளமாக பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு சின்ன இது லேசாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணணும். ரொம்ப பெருசாக பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம ரவுண்டாக பண்ணிவிட்டு பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லைனா லேசாக ஒரு அழுத்திட்டு நம்ம கீழே வைக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி ஷேப்பாக வரும். நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். மீதி ஒரு 2 சின்ன உருண்டையோட மாவு இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வைக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம மாவு சேர்க்கும்போது கொழுக்கட்டைக்கு அந்த பேஸ் கொஞ்சம் க்ரீமியாக வரும். அதுக்காக தான். எல்லோரும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாகி வந்ததும் இதில் நம்ம ஷேப் பண்ணி அழகாக வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை, அது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க. அது ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை கொஞ்சம் வெந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுறணும். ரொம்ப நேரம் அப்படி கலந்து விடாமல் இருந்தாலும் அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். மொத்தத்தில் 10 நிமிஷம். இப்போ இந்த குட்டி பாலெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்காக நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெல்லத்தையும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது 125 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கொழுக்கட்டை, இந்த வெல்லமெல்லாம் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வெந்து வரட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறைய தண்ணி சேர்த்து ஒரு 2ஆம் தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் இது வேகணும். கொஞ்சம் கூட அப்படி அந்த தேங்காய் பால், வெல்லம் எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாக இருந்ததுனா தான் அந்த கொழுக்கட்டையோடு அந்த க்ரீமியான இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம திக்கான தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, 1 கப் கெட்டியான தேங்காய் பால், அதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு பாயாசம் ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஏன்னா வெல்லம், தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் பாருங்கள் அந்த பேஸ் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. டடா, அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. அப்படியே அந்த பேஸோடு சேர்த்து அந்த க்ரீமியான அந்த இதோடு சேர்த்து அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.